வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பார்க்க போறோம். நீங்க அனுப்புன சில குறிப்புகள், முக்கியமா பெய்ட் இஸ்ரேல் இன்டர்நேஷனல், ஆமா. அப்புறம் கட்டி எஃப்ரேம் குறிப்புகள் இதிலிருந்து தான். சரி. மைய கருத்து என்னன்னா, மஷியாக்கின் ஒளியின் 70 பரிமாணங்கள். இது கொஞ்சம் சிக்கலான ஆன்மீக கருத்து இல்லையா? ஆமா, நிச்சயமா. நம்ம நோக்கம் இந்த குறிப்புகள் வழியா இதை கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கிறது தான். பெய்ட் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் போதனைகள் படி பார்த்தா, ம். இந்த மஷியாக்கின் ஒளிங்கிறது படைப்போட ஆரம்பத்துல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஒரு கட்டளை வந்துச்சுல்ல, ஆமா. ஏஹே ஆர். அதிலிருந்து வெளிப்பட்ட 70 விதமான தெய்வீக பரிமாணங்களோட ஒரு ஒரு கூட்டுன்னு சொல்லலாம். சரி. இதுக்கு ஓர் ஹகானுஸ் அப்படின்னு பேர் இருக்கு, அதாவது மறைக்கப்பட்ட ஒளி. ஓர்ஹகானஸ். ஆமா. படைப்பாளர் ஒரு ஸ்பெஷல் ஆதி ஒளியை மீட்பின் காலம் வரைக்கும் நீதிமான்களுக்காக மறைச்சு வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஒரு ஆன்மீக ஆற்றல் சேமிப்பு மாதிரி. ஆமா. ஒரு பொக்கிஷம் மாதிரி. சார், இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? நிச்சயமா. இந்த 70 பரிமாணங்களையும் நாம வெறும் தனித்தனி ஒளி கதிர்களா மட்டும் பார்க்க கூடாது. ஓஹோ. பெய்ட் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் அப்புறம் கெட்டி எஃப்ரைம் குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு தெய்வீக உணர்வோட முழுமையான இசைவு. இசைவு, ஹார்மோனி மாதிரி. அதேதான். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பரிமாணமும் எல்லையில்லாத ஒளிய காட்டுற ஒரு தனி வழி. படைப்புல இருக்கிற படைப்பாளரோட வெவ்வேறு முகங்கள் மாதிரி. அப்படியா? ஆமா. இத தோராவோட 70 முகங்கள், தீர்க்க தரிசனத்தோட 70 மொழிகள், ஏன் உலக நாடுகளோட 70 மூல ஆன்மீக பொறிகள்னு கூட இந்த குறிப்புகள்ல சொல்றாங்க. ஓ, கட்டிய ஃப்ரேம் குறிப்புகள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றாங்க. இந்த 70 பரிமாணங்களோட அடித்தளம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கிட்ட இருந்து தொடங்குதுன்னு. ஆமா. அது ரொம்ப முக்கியம். அவங்களோட ஒளி, அதாவது கெசெத், அன்பு, கருணை. சரி. அப்புறம் கிவ்ரா, வலிமை, கட்டுப்பாடு. அப்புறம் டிஃப்ரெட், அழகு அல்லது இணக்கம். சரி. இந்த 3 தான் மத்த எல்லா பரிமாணங்களுக்கும் அடிப்படைன்னு அவங்க சொல்றாங்க. இதுல டிஃபரண்ட், அதாவது இணக்கத்தை மையமா கொண்ட மஷியாக்கின் ஒளி இந்த 3ஓட முழுமையான தொகுப்பா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. கூடவே பெய்த் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்னது? இந்த 70 பரிமாணங்களும் எங்கேயோ தூரத்துல இருக்கிற உலகங்கள் இல்ல. அப்போ அது நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்மாவோட உள்நிலைகள் தான். ஓ, அப்படியா? ஆமா. ஒவ்வொரு பரிமாணமும் இரக்கம், பணிவு, நீதி, உண்மை, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட உணர்வோட ஒரு சுத்திகரிப்போட தொடர்பானது. அப்போ மஷியாக்கின் ஒளிங்கிறது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு பிரபஞ்ச நிகழ்வு மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அது மனித ஆன்மாக்குள்ளேயே நடக்கிற ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். சரி. அப்போ இந்த உள்பரிமாணங்களை நாம எப்படி அனுபவத்துக்கு கொண்டு வரது? கெட்ட எஃப்ரேம் குறிப்புகள் படி அதுக்கு அவங்க சொல்றது, நாம செய்யற ஒவ்வொரு மித்ஸ்வாவும், அதாவது ஆன்மீக கட்டளைகள், தோராவோட ஒவ்வொரு வார்த்தையும், நாம செய்யற ஒவ்வொரு சின்ன கருணை செயலும் கூட ஆமா இந்த 70 ஒளிக்கதிர்கள்ல ஒன்ன வெளிப்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஓஹோ. மனிதநேயம் ஆன்மீக ரீதியா வளர வளர இந்த 70 பரிமாணங்களும் ஒன்னோட ஒண்ணு இணையும். சேர்ந்து தெய்வீக விழிப்புணர்ச்சியோட ஒரே ஒளிக்கற்றையா உருவாகும். இதத்தான் பெய்ட் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் 70 ஒளிகளின் சேகரிப்புன்னு சொல்றாங்க. இந்த சேகரிப்புங்கிற ஐடியா, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் போல இருக்கே. ஆமா. பெய்ட் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் இது எப்படி விளக்குறாங்கன்னா, அரிசில் ரம்சால் மாதிரி ஞானிகளோட போதனைகள் இருக்குல்ல, ஆமா, கபலால அதோட நீட்சியா தான் இத பாக்குறாங்க. மஷியாக்கின் ஒளிய ஓர் ஹடிஃப்ரெட்னு சொல்றாங்க. ஓர் ஹடிஃப்ரெட். ஆமா. அதாவது எல்லா எதிர்மறைகளையும் சரி செஞ்சு இணக்கத்தை கொண்டு வர மைய ஒளி. சரி. இது சிதறி கடக்கிற 70 தீப்பொறிகளை, இது 70 தேசங்களையும் குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஓ, அந்த 70 தேசங்கள். ஆமா. அந்த தீப்பொறிகளை சேகரிச்சு அதோட தெய்வீக மூலத்துக்கு திரும்ப கொண்டு வருது. இந்த ஒன்றிணைப்பு தான் அப்போ மீட்போட சாராம்சம். மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் மீட்புன்னு கருதப்படுது. பெய்ட் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் இன்னும் சொல்றாங்க, படைப்போட எல்லா நிலைகள்லயும் இந்த 70 பரிமாணங்கள் பிரதிபலிக்குதுன்னு. கடவுளோட 70 பேர்கள், ஆமா, இஸ்ரேலின் 70 மூப்பர்கள், மனிதகுலத்தோட 70 மொழிகள், ஞானத்தோட 70 கிளைகள். இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கு. ஆமா. இது ஒரு பெரிய இணைப்பு. மஷியாக்கின் ஒளி முழுமையா பிரகாசிக்கும் போது இந்த 70 பிரிவுகளும் இனிமே தனித்தனியா இல்லாம ஒன்னா மாறிடும். ஒரே நித்திய உண்மையோட 70 விதமான இசைவான வெளிப்பாடுகளா தங்களை வெளிப்படுத்தன்னு சொல்றாங்க. ஆமா. இதுதான் ஒற்றுமை, அமைதி, ஒருமையோட தோரா. இத மஷியாக்கின் தோரான்னு சொல்றாங்க. இப்ப கட்டி எஃப்ரேமோட பார்வைக்கு வந்தா அவங்க சொல்றது, இது ஏதோ தூரத்துல நடக்க போற விஷயம் இல்ல. இல்ல, அது இப்போதே நடந்துட்டு இருக்கிற ஒரு வெளிப்பாடு. அப்படியா? எப்படி?
எப்போ இதயங்கள் ஒன்னு சேருதோ, எப்போ தோராவோட உள் அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்குதோ, ம் எப்போ அன்பு, நம்பிக்கை, உண்மை வழியா இந்த 70 தெய்வீக ஞான பரிமாணங்களையும் நாம் ஆராயறோமோ, அப்போதெல்லாம் இந்த ஒளி பிரகாசிக்குது. ஓ இதுதான் பெய்டு இஸ்ரேல் இன்டர்நேஷனலோட நோக்கமும் கூட இல்லையா? இந்த ஒளியை 70 தேசங்களுக்குள்ளேயும் தட்டி எழுப்புறது. அதேதான். ஒவ்வொரு இனமும், ஒவ்வொரு மொழியும், ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த ஒரே ஆதி ஒளியோட ஒரு சின்ன பொறிய தங்களுக்குள்ள வச்சிருக்கு. அதை வெளிப்படுத்துறது தான் நோக்கம். ஆமா, அத வெளிக்கொணர்றது தான். ரொம்ப ஆழமான விஷயம். நிச்சயமா. பெய்ட் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் தோரா, படைப்பு இதுல இருக்கிற அந்த 70 பரிமாணங்களையும் ஆழமா ஆராய்ஞ்சு, ம் அது எல்லாத்தையும் இணைக்கிற அந்த மறைஞ்சிருக்கிற ஒற்றுமைய வெளிக்கொணர முயற்சி பண்றாங்க. கட்டி எஃப்ரேம் கடைசி அழகா சொல்றாரு. ஆமா, என்ன சொல்றாருன்னா, மஷியாக்கின் ஒளிங்கிறது 70 பரிமாணங்களோட கூட்டுத்தொகை. 70 நதிகள் ஒரே தெய்வீக கடல்ல சங்கமிக்கிற மாதிரி. அருமை. பெய்ட் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் இந்த 70 கதிர்களையும் தோரா மூலமா வெளிப்படுத்தும் போது, எல்லா ஒளியும் ஒரே நித்திய மூலத்திலிருந்து வருதுங்கிறத எல்லா தேசங்களும் பார்க்கும். வாவ், கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஆமா, குறிப்பிட்ட ஆன்மீக சூழலுக்கு வெளியே உங்களுக்குள்ள இல்ல உங்களை சுத்தி இருக்கிற உலகத்துல இந்த உள்பரிமாணங்கள் அல்லது இசைவான வெளிப்பாடுகள்ங்கிற கருத்து ஆராய்ஞ்சா அது உங்க பார்வையை எப்படி மாத்தக்கூடும்? நல்ல கேள்வி. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற இந்த பழமொழி, இதுக்கு இப்போ உங்களுக்கு என்ன ஒரு புதிய அர்த்தம் கிடைக்குது? யோசிச்சு பாருங்க.